நம்ம நந்தினி இப்போ தாலிய கழட்டி குடுத்துட்டே போயிடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேற ஆப்ஷனே வந்து கிடையாது இல்லையா? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி இருந்துட்டு, அப்பாடா! எப்படியோ இந்த நந்தினி இங்கேருந்து கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே கிடையாது. வேலையா அடுத்ததா நம்ம புள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஒரு பணக்கார வீட்டு பொண்ண பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லி நெனச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நந்தினி மறுபடியும் வரணும் அப்படின்னா, இந்த தாலி இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, வர முடியும் இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த தாலிய கழட்டி குடுத்துட்டு போக சொல்லி, இந்த மாதவிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றாங்க. மாதவிக்கும் ரொம்ப கொண்டாட்டம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமா இருந்துட்டுருக்கு. ஆனா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா இருந்துட்டு தன்னோட தப்ப ரியலைஸ் பண்ணிடுறாங்க. என்னடா இது நம்ம இப்படி சொல்லிட்டோமே! அது மட்டும் இல்லாம நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பாளே! அப்படின்றதையும் தாண்டி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தாலிய கழட்டும்போது, நம்ம நந்தினி எந்த அளவுக்கு அழுதாங்க, எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கேட்கும்போது, சூர்யாவுக்கு அப்படியே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதனால தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா போய் நந்தினிய வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம, எல்லார் முன்னாடி வச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியோட கழுத்துல ஒரு தாலிய வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்க போகுது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லிக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன